ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவிலையும் வந்து வன்மத்தை கக்கியிருக்காங்க. இன்னைக்கு பேசுகிற கனி பாரு மேலே வன்மத்தை கக்கிறது இது என்ன முதல் தடவையா என்ன? எப்போவுமே பண்ணுறது தானே. சரி, இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்திரா வந்திருக்காங்க. நடுவில் ஒரு பிரேக் கிடைக்கும்போது அவங்க வந்து பிரஜினோட கிளாஸில் தான் இருந்தாங்க. ஸோ சாந்திரா வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ பாரு வந்து கேரக்டர்லேயே தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக பேசணும், அதுதான் அவங்களோட கேரக்டர். இவங்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது பாரு எஃப்ஜி வந்து சமைக்கணுமா. ஸோ இப்போ வந்து டீ டைம் ஆகிடுச்சு. சாந்திரா வந்து டீ ரெடியா, மில்க் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ரெடிமா, ஆனால் நீ பிரேக்கில் தான் வரணும். இப்போ நீ சும்மா தானே வந்திருக்க, நீ போயிட்டு பிரின்சிபல் சார்கிட்ட சொல்லிவிட்டு பிரேக்கில் வந்து குடின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதுக்கு சாந்திரா வந்து சரி ஆன்ட்டின்னு சொன்னாங்க. ஸோ பாருக்கு வந்து ஆல்ரெடி ஆன்ட்டி சொன்னாலே பிடிக்காது. ஆக்சுவலி அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம், இது யாரை பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள். சரி, அது இருக்கட்டும். ஸோ பாரு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அப்படி ஆன்ட்டியும் கூப்பிடக்கூடாதுமா, என்னை வசந்தி அம்மா கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இது கேட்ட கனி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உடனே நீங்கள் பார்க்குறதுக்கு ஆன்ட்டி மாதிரி தானே இருக்கீங்க, அதனால தான் ஆன்ட்டின்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு கேவலமான ஒரு பேச்சு இது. இப்படியா பேசுறது? இதுவே வந்து அவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். கனி ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாருவை பார்த்துட்டு, நீங்கள் பார்க்குறதுக்கு ஆன்ட்டி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பாடி ஷேமில் வரும், எல்லாமே வரும். பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டும் அதே மாதிரி ஹோஸ்ட்டும் எல்லாருமே வந்து சொல்கிற விஷயம் பாடி ஷேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கனி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும்னே சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு ஆன்ட்டி மாதிரி தானே இருக்காங்க, அதனால தான் வந்து அவங்க கூப்பிட்றாங்கன்னு. அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு கிழவி மாதிரி இருந்தால் கிழவின்னு கூப்பிட்றதுல தப்பே இல்லைல்ல கனி? அதுதான் வந்து என்னோட கேள்வி மக்களே. ஸோ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பேசுகிறாங்களா? ஸோ இதுவே வந்து பழைய பாருவாக இருந்தால் யார் சொன்னாங்களோ அவங்கள வச்சு செஞ்சுருப்பாங்க. ஆனால் பாரு வந்து டாஸ்கில் இருக்காங்க, அதனால ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடாதுமா, ஏன்னா வெளியும் என்ன அப்படி தான் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணி. அதனால் அப்படி பேசாதீங்க பாப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக, இதை விட பொறுமையாக சொல்ல முடியாதா? அதுவும் பாரு சொல்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்ணல, ஆரம்பத்தில் அவங்களும் தான் கத்திருக்காங்க, ஆனால் அவங்க என்றைக்குமே வந்து பேட் வேர்டு யூஸ் பண்ணது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்த பாரு வந்து இப்போ வந்து ரொம்ப தன்மையமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இதை வந்து என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? வேணும்னே வந்து இந்த மாதிரி பாடி ஷேம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சீப்புங்க. சாந்திரா ஓகே ஒரு ஃப்ளோவில் வந்து ஆன்ட்டின்னு சொல்லிட்டாங்க, அது வந்து பாரு சொல்லி புரிய வச்சுட்டாங்க. பாரு திருப்பி சொல்கிறாங்க, நீ விளையாட்டுக்கு சொல்கிறது ஓகே, ஆனால் இனிமேல் ரிப்பீட் பண்ணாதன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேரக்டர்லேயே இருந்து. சாந்திரா வந்து ஹக்கு கேட்குறாங்க, பாரு வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஸோ இந்த கனி வந்து அவங்க இப்படி பேசுகிறாங்கல்ல, கொஞ்சம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்களா? நம்ம ஒருத்தர் இப்படி பேசியிருக்கோம், அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிடுதுல, அப்போவே வந்து சாரி கேட்கணும் இல்லையா? சாரி பார்வதி, நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அது மாதிரி சொல்ல வேண்டியதானே. என்ன மனசோ என்னமோ தெரியலங்க.